வணக்கம் நேர்களே, ஜாதகம் சாதகமா நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி கணேஷ். ஒரு வாரமும் நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரமும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்மோடு பேசுறதுக்காக அரங்கிற்கு வந்திருக்காரு திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி, தெய்வீக ஜோதிடர் அவர்கள். அவர்கிட்ட ஒரு வணக்கத்தை சொல்லலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். போன வாரம் நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே கிரகஸ்திதி எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன். ஸோ அதுக்கு நீங்களும் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்க்கணும், பயணத்தை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும்லாம் சொன்னீங்க. ஸோ அது பொதுவாகவே இந்த குருவோட வீட்டில் சனி இருப்பதும், சனீஸ்வரர் வீட்டில் ராகு கேது, சூரியனது வீட்டில் கேது இருப்பதும், அதே மாதிரி இங்கே மிதுனத்தில் குரு இருப்பதும், செவ்வாய் நீச்சப்பட்டு போன இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். பர்டிகுலராக ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம தந்தி டிவியில் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் ப்ரிடிக்ஷன், தமிழ் நியூ இயர் ப்ரிடிக்ஷன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதெல்லாம் கூட நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் போய் பாருங்கள் யூடியூப்பில். இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இத்தனை பேரை நம்ம எழுந்திருக்கிறோம். அவங்க ஆன்மாக்கள் எல்லாமே சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அவங்க குடும்பத்தில் நிம்மதியும் மனோதைரியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு இது மூலமா கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். வாங்க. போன வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் தாம்பூலம் அப்படிங்கிறது ஒரு மங்களமான ஒரு விஷயம். அதை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறையா கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கேட்கலாம். நேயர்களுக்கும் அது மூலயமா தெரியும், அது தாம்பூலம் கொடுக்குறாங்க, ஆனால் எதுக்கு கொடுக்குறாங்க, என்ன மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வாரம் பார்க்கலான் இருக்கேன் சார். ஸோ நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு எனக்கே தெரியல, எனக்கு தெரியல டவுட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ தாம்பூலம் அப்படிங்கிறது இந்தியாவில் பலதரப்பட்ட மாநிலங்கள் இருக்குது, பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஸோ குறிப்பாக அவங்க ஒருத்தரும் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வட மாநிலம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைப் ஆஃப் தாம்பூலத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட தென் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூலத்தை நம்ம இது பண்ணுவோம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வெத்தலை பாக்கு பழம் அப்படி வச்சு கொடுப்போம். ஸோ தாம்பூலம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, அது எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? பொதுவாகவே சிவசக்தி ஸ்வரூபமாகவும் சிவனும் சக்தியும் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய அந்த நடு பாகத்தில் இருவருமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஐதீகமாகவும், மேல் பாகம் லக்ஷ்மிக்காகவும் நுனி பாகம் லக்ஷ்மியும் இங்கே இருப்பதாகவும் ஐதீகம். அதே மாதிரி இதை கொடுக்கும்போது இது ரெண்டுத்தையும் எடுக்காமையே அந்த நடுபாகத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு பழம், அதே மாதிரி பாக்கு இதெல்லாம் சேர்ந்து கொடுப்பாங்க. இது கொடுக்கும்போது சுமங்கலி தத்துவம் மட்டுமல்ல, வீட்டில் சுபங்களும் கூடும். கொடுக்குறவங்களுக்கும் லாபம், வாங்குறவங்களுக்கும் லாபம். ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு மங்களத்தை தரணுமோ அந்த அளவுக்கு தரக்கூடியது இந்த வெற்றிலை. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இது ஏதோ சாதாரண ஒரு இலை, பச்சை இலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. இது ஒரு பச்சை இலை இல்லை, ஒரு மூலிகை, நாகவல்லி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த சாரும் சரி, இந்த இலையும் சரி, சிலவித நோய்களை போக்கக்கூடியதாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக இது அதர்வண வேதத்திலையும் சரி, பிரயோகத்திலையும் சரி, மாந்திரிகத்திலையும் சரி, இந்த இலை மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது. சில நேரங்களில் தாந்திரிகங்களில் மை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வெற்றிலை நமக்கு பேசும். சில நேரங்களில் இந்த வெற்றிலையினால் சில நல்ல உறவுகளை நம்ம கொண்டு வர முடியும். இந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா நிச்சய தாம்பலம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிச்சயம் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் என்ன தான் வாக்கு கொடுத்தாலும் சரி, பாண்டு எழுதினாலும் சரி, பத்திரம் எழுதினாலும் சரி, இந்த வெத்தலை பாக்கு கொடுத்து வாங்கினா தான் அது உறுதியாகும். அப்படிங்கிற மிக விசேஷத்தை சொல்லக்கூடியது, உறுதிப்படுத்தக்கூடியது, சத்தியப்படுத்தக்கூடியது, உங்கள் வாக்கை காப்பாற்றக்கூடியது இந்த வெற்றிலை. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி ஒரு நேயர் இருக்காங்க லைனில். வணக்கம் லதா, சுசீந்திரத்துலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. யாருக்காக பேசணுமா? எங்கள் அக்காவுக்காக பேசுனாங்க மேடம். அக்காவோட டீட்டெயில்ஸ் தாங்கம்மா. டேட் ஆஃப் பர்த், ஃபுல் டேட் ஆஃப் பர்த் தாங்க. 16/5/1969. சரிங்க, டைம் சொல்லுங்கள். மாலை 8 மணிக்கு மேலே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காங்க, கரெக்டுங்களா? ஆமாங்க சார். கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி, சரியா? சரிங்க.
முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ அகலமான நெற்றியும் தெளிவாகவும் பேசுவாங்க. டிப்ளமேட்டிக்கான கேரக்டர், கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. இப்போ இவங்களுக்கு 2 விஷயம் நீங்கள் கேட்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்று வந்து இவங்களது உடல் ஆரோக்கியம், வயிறு, நரம்பு, சளி சம்பந்தமான பிரச்சனைகள். 2 இவங்களுக்கு மன நிம்மதியும் மன பிரச்சனையும் இருக்குது. இந்த கேள்வி தானே கேட்க வந்திருக்கீங்க, இல்லை இதை தவிர இன்னும் இருக்கா? இருக்குங்க சார். அவங்க டீச்சருக்கு படிச்சிருக்காங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு, வேலையே கிடைக்கல, பிரைவேட்ல தான் வேலை பார்க்காங்க. சரி, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? இப்போ அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? வயசு 50 வயசுக்கு மேல ஆகுதுங்க சார். இப்போ நான் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது சரியா இருக்குமாம்மா? இல்லைங்க சார். 56 வயது 28 நாட்கள் ஆகுது. ஆகவே பிரைவேட் உத்தியோகத்தில் இருக்கிறது நல்லது. சுசீந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேய சுவாமியை விட அதுவும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க அந்த வெற்றிலை மாலைக்கு ஈடு இணையானது எதுவுமே இல்லை. வெற்றிலை மாலை போட்டு வெற்றி கொள்ளுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்கள், வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ரவி சேலத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ரவி, யாருக்காக பேசணும்? வணக்கம். வணக்கம் ரவி, எங்கேருந்து? சாரி, யாருக்காக பேசணும்? பேசுறேன் மேடம், எங்க பொண்ணுக்காக. பொண்ணு டீட்டெயில்ஸ் தாங்க சார். சரி மேடம். சார் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார். 16/9/1999ங்க. 6 சொல்லுங்க. 1999 மேடம். 16/9/6:26 PM. வெரி குட். கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்போ இந்த பிள்ளையினுடைய பேர் என்ன? நிவேதா. நிவேதா. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. மேடம் PM. புரிஞ்சு போச்சு சார். அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, கரெக்டுங்களா? இந்த அம்மாவுக்கு திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி அமையும் அப்படிங்கிறதா உங்க கேள்வி. இவங்க ஜாதகத்தில் 2 சமாச்சாரம் தான். திருமண வாழ்க்கையை பற்றி கேட்கறதுக்காக இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க. கேது மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு முதல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதுலேயும் எந்த கோவிலுக்கு போகணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அதில் நீங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் சரியாக பண்ணுறீங்களா? குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ணுறீங்களா? ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைன் கட் ஆயிடுச்சு. சரி, இந்த 2ம் நீங்கள் சரியாக பண்ணல. மூதாதையர்களுக்கு தர்ப்பணமும் சரியாக பண்ணல, குலதெய்வ வழிபாடும் சரியாக பண்ணல. இதை 2ம் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அதை முதல்ல செய்யுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ஜெகதீஷ் பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறீங்க. ஜெகதீஷ், யாருக்காக பேசணும்? ஹலோ சொல்லுங்க ஜெகதீஷ். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. வாய்ஸ் கம்மி பண்ணுங்க, வால்யூம் கம்மி பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. என்னுடைய பேர் ஜெகதீஷ். ஓகே. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. என்னுடைய பையனுக்கு கேட்கணும் ஐயா. கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அவனுடைய டேட் ஆஃப் பர்த் 22 5ஆம் மாசம் 1996 சார். எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? காலையில 6:30 ஐயா. எந்த ஊர்ல? பெங்களூர் தான் ஐயா. தம்பி பேர் என்ன? வினோத் குமார் ஐயா. புனர்பூச நட்சத்திரம், 29 வயது 22 நாட்கள் ஆகுது. ஆமா ஐயா. ஆமா. அழகானவன், அன்பானவன், அகலமான நெற்றி கொண்டவன், தெளிவாக பேசுபவன், நேர்மையான ஆளு. உத்தியோகத்துல உயர்வு வரப்போகுது, இடமாற்றம் வரப்போகுது, அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறான். ஆனா அதெல்லாம் கேள்வி இல்லை. உங்க கேள்வி என்னன்னா, திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி அமையும், எப்ப சார் அமையும், இதுதான் கேள்வி. சத்தியம் ஐயா. ஓகே, கவலைப்படாதீங்க. நீங்க பெங்களூர்ல எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் பரிகாரம் சொல்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஐயா பெங்களூர்ல பாபுஷா பள்ளி வர்மாவூர்ல இருக்கோம் ஐயா. பாபுஷா பள்ளி, ஓகே. பக்கத்துல மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிலையே இருக்கும் அந்த ரோட்ல போகும்போது, கரெக்டா? ஆமாங்க ஐயா. அந்த பாபுஷா பள்ளி உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய விநாயகர் இருக்கும் இல்லையா? ஆமா ஐயா. அந்த விநாயகருக்கு போயிட்டு இவரை கூட்டிட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல அந்த விநாயகருக்கு அருகம்புல்னால அர்ச்சனை பண்ணி அந்த அருகம்புல்ல எடுத்துட்டு வந்து பச்சை கற்பூரம் போட்டு பஸ்பமாக்கி டெய்லி வச்சுக்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு தெற்கு புறமாக பெண் இருப்பாள்,
அசல்ல தான் அமையும், சொந்தத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை. 3 ஜாதகங்கள் வரும், கொண்டு வாங்க, பொருத்தம் பார்த்து தரேன். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தாம்பூலத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, குறிப்பாக வெத்தலையோட மகிமை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க சார். குறைஞ்சபட்சம் தாம்பூலம் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? உங்களுக்கு செல்வத்தை தரக்கூடியது, மன நிம்மதியை தரக்கூடியது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது. என்னுடைய ராமன் ஆஞ்சநேய சுவாமியை அனுப்பி கண்டேன் சீதையை சொன்ன ஆஞ்சநேயருக்கு என்னுடைய தாய் சீதை கொடுத்த மிகப்பெரிய மூலிகை பொக்கிஷம் இந்த தாம்பூலம். என் சீதையே கொடுத்தாள், என்னுடைய தாயே கொடுத்தாள், அவளே கொடுத்து இதை சுட்டி காட்டுகிறாள். இப்படிப்பட்ட மூலிகை வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த மாலையை வெற்றி மாலையாக அனுமனுக்கு அளித்தாள். சுத்தி முத்தி பார்க்குறார், அங்கே என்ன இருக்கு? என்னுடைய ராமனுடைய மோதிரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கானே, இவனுக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னும் போது வெற்றிலை மாலை இருக்குது, அதில் இருந்து எடுத்து கடன்னு ஒரு மாலை சுற்றி வெற்றிலை மாலை, என்னுடைய மகனுக்கு வெற்றிலை மாலை போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தாய் சுட்டி காட்டிய அந்த வெற்றி மாலை தான் வெற்றிலை மாலை. ஆகவே தான் நம்ம பெண்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, இப்பதான் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த காலத்துல ஆண்களுக்கு கூட அந்த கேள்வி நீங்க சொல்லிட்டீங்க பதில். ஓகே. அந்த ஆண்களுக்கு கூட அந்த வெற்றிலை வச்சு, பாக்கு வச்சு, பூ வச்சு, பழம் வச்சு கொடுத்துருக்காங்க. கொட்டைகள் நிறைந்த பழங்கள் வச்சு அதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களது பலன் இரட்டிப்பு. மாதுளம்பழம், கொய்யாப்பழம் அப்படின்னு நிறைய சீட்ஸ் இருக்கிற பழங்கள், அந்த கொட்டைகள் நிறைய இருக்கிறது, சீதாப்பழம், இதையெல்லாம் நீங்கள் அதை வச்சு கொடுக்கும்போது எந்த அளவுக்கு கொட்டைகள் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலிதங்கள் கூடும். ஒரு காரிய நிமித்தமாக மனசில் நீங்கள் வச்சுக்கிட்டு கொடுக்கலாம். அதனால்தான் இப்போ கூட எல்லார் வீட்லேயும், நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெத்தலை இருக்கும், ஒரு ஏதோ ஒரு பழம், வாழைப்பழமோ ஏதோ ஒரு பழம் இருக்கும், அந்த பழத்தை வச்சு டக்குன்னு கொடுத்துருவாங்க, அதில் கொஞ்சம் குங்குமம் வச்சு கொடுத்துருவாங்க. சுபத்தை தரக்கூடியது, மங்களத்தை தரக்கூடியது, வெற்றியை தரக்கூடியது. அப்படி மறைமுகமாக தாந்திரீக ரீதியாக, மனோ ரீதியாக உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடியது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். நேர் லைனில் இருக்காங்க. மணிகண்டன் வந்து பேசுகிறீங்க, கர்நாடகாவிலேருந்து பேசுகிறீங்க. யாருக்காக பேசணும்? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 29/6/2012 காலை 11:08 சார். 8ங்க ஐயா. இது யாருடைய ஜாதகம்? என்னோட பையன் சார். பையன் என்ன பேர் அவருக்கு? ருத்ர பிரகாஷ் ஐயா. பேர் இந்த மாதிரி வச்சிங்கன்னா பின்ன அவன் கொஞ்சம் வேகமாக தானே இருப்பான். அவன் எப்படி இருப்பான், எதிர்காலம் எப்படி இருக்கும், அதை கேள்வி கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? ஆமாங்க ஐயா. பின்ன பேர் எப்படி வச்சிருக்கீங்க? விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா? இவர் போட்டிருக்கிற விதை ரொம்ப வீரியமான விதை. ஆனால் அந்த பையன் எப்படி இருப்பான், எப்படி படிப்பான், ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் சார். நொய்ங்கிறான். எங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பாக்ஸை தொடுறான். அவனை மேய்க்கிறதே என்னால் முடியல சார். இந்த டென்ஷன்லேயே இவர் ஃபோன் பண்ணியிருக்கார். கேளுங்க. ஆமாங்க ஐயா. அவரே சொல்லிட்டார் சார். அப்போ இந்த கேள்வியில நீங்க சொல்லி இருக்கிற அந்த பேர் என்ன பேர் பாருங்க, ருத்ரன். செவ்வாய் அவனுக்கு 2ஆம் இடத்துல, குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துல போய் 2ஆம் இடத்துல போய் செவ்வாய் சனியோட போய் சேர்றான். ஆகவே இவனது ஜாதகத்துல வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 2வது வேகத்தை கொஞ்சம் விளையாட்டுல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண, ஓடி ஆடி விளையாடுறது, டென்னிஸ், கிரிக்கெட்டு, ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் பார்த்துங்க. விளையாட்டை பத்தி கேட்கலான்னு போன் பண்ணேங்க ஐயா. சொல்லுங்க. அவங்க கிரிக்கெட்ல சேர்த்துருக்காங்க ஐயா. கண்டிப்பா அது எப்படின்னு கேட்கலாம். ஜெயிப்பான் சார். அவனுடைய பேரும் ப்ரொனாலஜியும் ரொம்ப நல்லா இருக்கு. சூரிய நமஸ்காரம் பண்ண வைங்க. அவனது அந்த வேகத்தை வந்து நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துங்க. சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. சூரிய காயத்ரி, ஆதித்ய இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஆக்கப்பூர்வமா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக முத்தையன் இணைஞ்சிருக்கீங்க ஈரோட்ல இருந்து. யாருக்காக பேசணும் முத்தையன்? பையனுக்காக கேட்கணுங்க. ஓகேங்க, பையன் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 6/5/1984ங்க. டைம் சொல்லுங்க. டைம் காலை 6 மணிங்க. 6 மணி. ஓகே. பின்னாடி இருந்து 5 மணிங்கிறாங்க, நீங்க 6 மணிங்கிறீங்க. நான் எந்த நேரத்தை எடுக்கிறது? 6 மணிங்க. 6/5/1984. வெரி குட். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. கரெக்டா? கரெக்டுங்க.
எப்படி படிப்பார், எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், இந்த ஊரில் இருப்பாரா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, வெளிநாடு போவாரா, வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவராக இருக்காரு, இவருடைய எதிர்காலம் எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதா உங்கள் கேள்வி. கரெக்டா? கரெக்டு தானுங்க. ஒரு கஞ்சாலம் வச்சு 5 வருஷம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால கேட்குறேங்க. யாருக்கு இல்லைன்றீங்க? கோபாலனுக்கு தானே கண்ணாலம் மூச்சாச்சுங்க, சரி, குழந்தை பாக்கியம் ஒன்றும் இல்லை, 5 வருஷம் ஆகுது. நான் இந்த நிகழ்ச்சியில் பொதுவாகவே உங்களுக்கு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி இருவரது ஜாதகம் எனக்கு வேண்டும். அதே நேரத்தில் இவரது ஜாதகத்தில் நான் கேட்குறது என்ன அப்படின்னா, இவருடைய ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டே நமக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாத இது பொது வாழ்க்கையில் பேசுகிற விஷயம் இல்லை. ஆகவே இந்த 2 சமாச்சாரங்கள் மட்டும் இந்த பொது விஷயத்தில் பேச முடியாது. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக மீரா கடலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. மீரா, யாருக்காக பேசணும்? பையனுக்காகங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 21/6/90. எத்தனை மணிக்குமா? இரவு 9 மணிக்கு. எந்த ஊர்லம்மா? இது கடலூர் கேஎன்பேட்டை. இப்போ எங்கே இருக்கார் அவர்? எந்த ஊரில் இருக்கார்? இப்போ இங்க கேஎன்பேட்டையில் தான் இருக்கு. ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, லக்னம் வந்து உங்களுக்கு மகர லக்னம். கரெக்டா? செய்கிற தொழிலும் திருமண வாழ்க்கையும் எப்போ தான் இவருக்கு நிம்மதி வரும்? இவரது ஜாதகத்தில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரே. 2வது, இவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் விருப்பம் இருக்காதுங்களே. நீங்கள் வேணால் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரங்களோ பூஜைகளோ புனஸ்காரங்களோ செய்யலாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவருடைய ஜாதகத்தில் இப்போ இடமாற்றம் வரப்போகுது. அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறார். திருப்பாம்புரம் இல்லைன்னா திருநாகேஸ்வரம், கடலூர்லேருந்து ரொம்ப பக்கம்தான். இந்த 2 கோவில்களுக்கு போயிட்டு வந்தால் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். வேற என்ன கேட்கணுமோ கேளுங்க. போயிட்டு வந்துட்டாதான் கல்யாணத்துக்காக தான். இவர் வந்தாரா கோவிலுக்கு? இல்ல, அவங்க வந்து நீங்க போயிட்டு செஞ்சுட்டு வந்துருங்க. அது எப்படிங்க, யாருங்க பண்ண முடியும்? யாருக்கு பசிக்குதோ அவர் தான் போக முடியும். இந்த நிகழ்ச்சியில் நான் முதலே சொன்னேன், அவர் வரமாட்டாரு அப்படின்னு. நான் ஏற்கனவே இதை நான் சொல்லிட்டேன். நான் மாத்திரம் என்ன பண்ண முடியும்? இது கணக்கு போட்டு சொல்கிற இடம். இதில் வந்து யாருடைய தலையெழுத்தோ யாருடைய இதுவோ மாற்றவே முடியாது. தானங்களும் தர்மங்களும் கர்மங்களும் உங்கள் கையால் தான் நீங்கள் போய் போக்க முடியுமே ஒழிய நான் வழி மட்டும்தான் காட்ட முடியும் ஒரு குருவாக. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சந்திரா தேனியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சந்திரா, யாருக்காக பேசணும்? ஹலோ மேடம். சொல்லுங்க. வணக்கங்க, நீங்க லைன்ல இருக்கீங்க. யாருக்கு பேசணும்? என் பையனுக்கு கேட்கணும் மேடம். சொல்லுங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 21/3/2003 சார். மாலை 3:54 பிறந்தா சார். 3 எப்போ பார்த்தா உடம்புல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு சார். ஒண்ணுமே எங்களால பண்ண முடியல சார். ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லுவேன், கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. சுவாதி நட்சத்திரம், துலா ராசி. கரெக்டாமா? ஆமாங்க சார். இவருடைய லக்னம் சிம்ம லக்னம். முதல்ல இவருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் தூக்கமின்மையும் மனோபயமும் மனோக்கிளேச்சமும் இருக்கு. குடும்பம் வாக்கு தனஸ்தானாதிபதியும் 2ஆம் வீட்டுக்குரியவனும் 11ஆம் வீட்டுக்குரியவனும் இவருக்கு லக்னாதிபதியோடு சேர்ந்து நீச்சப்பட்டு போயிடுறாங்க. ஆகவே இதுக்கு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் பிரயோஜனம் இல்லை. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்றீங்களாமா? இல்லைங்க சார். குலதெய்வ வழிபாடு பண்றீங்களாமா? குலதெய்வம் பண்றேன் சார். யாருமா உங்களுக்கு குலதெய்வம்? மதுரை வீரசாமி சார். ஆமாம்மா. அது வருஷம் போறீங்களா? போய்கிட்டு தான் சார் இருக்கோம். தம்பியை கூட்டு போறீங்களா? தம்பியை கூட்டு தான் சார் போய்கிட்டு இருக்கு. தம்பியை கூட்டிட்டு போயிட்டு வஸ்திர தானம் பண்ணி 16 வகையான அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. 1. பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுங்க. முதல்ல இந்த வருஷத்துல இருந்தாவது ஆரம்பிங்க. பிண்டம் கொடுக்கறதுக்கு பிராக்டிஸ் பண்ணீங்க. அந்த பிண்டங்கள் கொடுத்தாலே இவனது ஆரோக்கியம் தேரும், உடம்பு மருந்துக்கு கட்டுப்படும். நல்ல டாக்டரை பாருங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இரவு தூக்கம் வர்றதுக்கும் ஒரு வைப்ரேட்டிங்காக இருக்கிறதுக்கும் அவங்க மருந்து கொடுப்பாங்க. நிறைய முருங்கை கீரை கொடுங்க, நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ஆந்திராவிலேருந்து கோபிகண்ணன் பேசுகிறீங்க. யாருக்காக பேசணும் கோபிகண்ணன்?
பையனுக்காக மேடம். பையனோட டேட்டா பார்த்து கொடுங்க சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? 1/10/2004 மேடம். எத்தனை மணிக்கு? மதியம் 12:42. வெரி குட். எங்கே இருக்கீங்க? ஆந்திரா, நெல்லூர் சார். நெல்லூரில் இருக்கீங்க. இது எந்த ஊரில்? இவர் எந்த ஊரில் இருக்காரு தம்பி? தம்பி பாம்பேல IITல படிச்சுட்டு இருக்காங்க சார். வெரி குட். ரொம்ப அழகானவன், அன்பானவன், பாசமானவன், மச்சத்தோடு பிறந்தவன், மிக தெளிவானவன், அற்புதமாக படிக்கக்கூடியவன், வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவனாக இருப்பான். ஒரு பர்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருப்பான். இப்போ அவனுக்கு டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, ஸ்டடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வரானா இல்லை பாம்பேலே இருக்கானா? வரான் சார். பாம்பேல எங்கே இருக்கான்? இல்லை நான் நெல்லூர்லேயே பரிகாரம் சொல்லவா? சொல்லுங்க சார். நெல்லூர். நெல்லூரில் மெயின் ரோடு பக்கத்துலேயே ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அப்படின்னு நெல்லூர் அம்மன் கோயில் இருக்கு. போயிருக்கீங்களா? போயிருக்கோம். வெரி வெரி பவர்ஃபுல் டெம்பிள். சொல்லும்போதே உடம்பெல்லாம் சிலுக்குது. அப்படிப்பட்ட ஒரு கோவில், மிக அற்புதமாக. ராஜராஜேஸ்வரி அந்த ஊருக்கு வந்து ராஜனியே காப்பாற்றியவள். அந்த ஊர் வெள்ளத்தில் கூட அந்த தாய் தான் வந்து காப்பாற்றினாள். அப்படிப்பட்ட ராஜராஜேஸ்வரி இருக்கக்கூடிய திருத்தலம் தான் நெல்லூரில். அந்த ஊருக்குள்ளே போகும்போதே லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. அந்த அம்மா கோவிலில் இவனை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுங்க. ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா போதும். அற்புதமான வாழ்க்கையும், அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவியும், நல்ல குழந்தைய நீங்கள் பெற்றிருக்கீங்க. இவனுக்கு என்ன பேருன்னு மாத்திரம் சொல்லுங்க. லோயித் வேல். லோயித் வேல். ஓகே. சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு ஒரு 2 வருஷத்துக்கு விட்டுற சொல்லுங்க. இவனை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக நாராயணமூர்த்தி இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. ஹலோ சார். வணக்கம் சார். நாராயணமூர்த்தி சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மஞ்சக்கொள்ளையிலேருந்து பேசுகிறேன் சார். குட். சொல்லுங்க. மஞ்சக்கொள்ளையிலேருந்து பேசுகிறேன் சார். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 20/9/1989. 20/9/1989 சார். இன்னொரு திருப்பி சொல்லுங்க. இதை சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. 20/9/1989. ஓகே. புதன்கிழமை காலை 8:55. ஓகே. காலை 8:55. இது யாருடைய ஜாதகம் சார்? என் பையனுடைய ஜாதகம் சார். பேர் என்னங்க சார்? ஜி கோபிநாத். கோபிநாத். கண்ணாடி போட்டுட்டார். இவருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், நல்ல வாழ்க்கை வருமா? இவனுடைய ஜாதகத்தில் நல்ல உத்தியோகமும் வாழ்க்கையும் எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வி. திருப்பாம்புரம் அப்படிங்கிற கோவிலுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. வைத்தீஸ்வரன் கோவிலில் அந்த குளத்தில் குளிச்சுட்டு சுவாமிக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இவருடைய வயது 36 வயது. 35 வயசு 8 மாதம். 36 வயசுக்கு தீபம் போட்டுவாங்க. திருமண வாழ்க்கைக்கு ஒரு கதவு ஓப்பன் ஆகும். வந்து பாருங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தாம்பூலத்தில் வந்து வெற்றிலையோட மகிமையை சொல்லிட்டு இருக்கீங்க. குறிப்பாக மாந்திரிகம், தாந்திரிகம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தாம்பூலம் வாங்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு அது சிறப்போ, தாம்பூலம் கொடுக்குறவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு ஒரு பொதுவாகவே இப்போ கூட நீங்கள் நவராத்திரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஜாக்கெட் பீட்டை எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு திருப்பி வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஜாக்கெட் பீட்டை பக்கத்து வீட்டுக்கு போவோம், பக்கத்து வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வரும், அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வரும், திருப்பி அதே ஜாக்கெட் பீட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடும். இதில் நீங்கள் பச்சையாக கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, சிகப்பாக கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, கருப்பாக கொடுத்துட்டிங்கன்னா, ப்ளூவாக கொடுத்துட்டிங்கன்னா மனசு கஷ்டம். ஆனால் தாம்பூலம் கொடுத்தா எந்த ஒரு மனசு கஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் தாம்பூலத்தை வந்து திருப்பி எல்லார் வீட்டுக்கும் அதுவே திருப்பி அனுப்ப முடியாது. அந்த 2 தாம்பூலங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆகவே அதை வச்சுக்குவாங்க. அதை ரீட்டைன் பண்ணிக்கிட்டு புதிய தாம்பூலத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தருடைய கர்மாக்களோ, ஒருத்தருடைய வினைகளோ, ஒருத்தருடைய நோய்களோ அடுத்தவங்களுக்கு போகாது. மனக்கசப்போ மன கஷ்டமோ என்னவோப்போ அவங்க வீட்டில் போனப்பா தாம்பூலம் தான் கொடுத்தாங்கப்பா அப்படின்னு பயமே கிடையாது. அது சுபம், சுபத்தை தருவது, சந்தோஷத்தை தருவது, அன்பை பெருக்குவது, செல்வத்தை பெருக்குவது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நான் தாம்பூலம் வாங்கிடுவேன். யார்தான் எப்படித்தான் இருந்தாலும், எந்த எண்ணங்களோடு கொடுத்தாலும் அது மூலிகைங்கிறதுனால தன்னுடைய தனித்தன்மையை அது இழக்காது. நீங்கள் இதை இளநீர் கொடுக்கறது ஒரு பெரிய தானம். அதுவும் பெண்களுக்கு வந்து இளநீர் கொடுக்கறது, அது நான் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். அந்த இளநீர் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய தானம்.
குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த இளநீர் தானம் பண்ணுறதுங்கிறது ஒரு ரகசிய தானம். சாந்தி முகூர்த்தம் செய்யும்போது கூட இந்த இளநீரை வச்சு தான், ஏன் கல்யாணத்தில் கூட இந்த இளநீரை வச்சு தான் தாலி கட்டுவாங்க. அப்படிப்பட்ட ரகசியமான தானம். அதற்கு இணையானது தான் இந்த வெத்தலை தானம். அந்த இளநீர் வச்சு நீங்கள் தாலி கட்டினா கூட அந்த இளநீரோடு இந்த தாம்பூலம் வச்சு தான் உங்களுக்கு தாலி கட்டுவாங்க. இது ஒரு தாந்திரிகமானது மட்டுமல்ல, உங்களை புனிதமாக்குவது, கண் திருஷ்டிகளை போக்குவது. அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்காங்க தெரியுங்களா, அந்த பொண்ணு எவ்வளோ, 2 பேரும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பிரமாதமாக இருக்குங்க அப்படிங்கிற அந்த திருஷ்டி தோஷம் போக்குவது கூட இந்த தாம்பூலம். அதனால தான் நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி அந்த தாம்பூலத்தை வச்சுட்டு உட்கார சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த தாம்பூலம் ஈர்த்து கொள்ளும். அது எப்படிப்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும், வாஸ்து தோஷமாக இருந்தாலும், வாக்கு தோஷமாக இருந்தாலும். ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க, இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக சிவசக்தி சுரூபமாக உட்காந்துருப்பாங்க. அக்ஷதை போடுற நேரத்தில் ஒரு சில பேர் பேசுவாங்க, இவன்லாம் எப்படி இருந்தான்னு தெரியுங்களா, இவன் பொண்ணுக்கும் பையனுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணுறான் பாருங்க, இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வு. இதையெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கெட்டி மேளம் கொட்டுறது. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் அப்படின்னு அவங்க சொல்கிறது எதுக்காகனா, நீங்கள் அசுப சொல் ஏதாவது சொன்னாலும், அசுபமாக நீங்கள் பேசினாலும் அந்த கெட்டி மேளத்தோடு போய் இது இணைந்து போய்விடும், மங்களமாக மாறிவிடும். அதனால தான் நாதஸ்வரத்துக்கு என்ன பேருனா மங்கள வாத்தியம்னு பேர். ஓகே. அந்த மங்கள வாத்தியத்தை வாசித்தாலும் மங்களங்கள் செழித்தாலும் அது மிகப்பெரிய சிறப்பான பலனை தரக்கூடியது இந்த வெத்தலை. தொடர்ந்து பேசலாம். நேர்கிட்ட பேசிட்டு அருள் இணைஞ்சிருக்கீங்க, நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. 26/7/2000. எத்தனை மணிக்கு? இரவு 1-2 சார். இரவு 1-2ன்னு சொல்லும்போது தான் நான் கேட்பேன், புதன்கிழமை காலையிலையா வியாழக்கிழமை காலையிலையா? புதன்கிழமை காலையில் தானே? ஆமா. தப்பு இல்லையே? தப்பு இல்லை. அப்புறம் நான் நட்சத்திரம் மாற்றி சொன்னேன் அப்படின்னா நீங்கள் சார் வியாழக்கிழமை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே? இல்லை இல்லை இல்லை. ஓகே. பரணி நட்சத்திரம் மேஷராசி, கரெக்டுங்களா? கரெக்டுங்க. கரெக்ட். புத்திசாலியானவன், கடுமையாக உழைக்கக்கூடியவன். சார் நல்ல உத்தியோகம், நல்ல வாழ்க்கை இவனுக்கு எப்போதான் சார் அமையும்? இடமாற்றம் வந்தே தீரும் சார். அநேகமாக ஊர் விட்டு ஊர் போகிறதோ, எந்த ஊரில் இருக்கார் இவர்? திருவாரூர். அநேகமாக கிளம்பிடுவார் சார். மேக்சிமம் டிசம்பருக்குள்ளே ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, அற்புதமான வாழ்க்கை இவருக்கு கிடைக்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அந்த உத்தியோகத்தில் இவர் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு மாறிடுவார். நான் இவருக்கு தஞ்சாவூரில் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஏன் சார்? திருமணத்துக்கு டைம் இருக்குது சார், இன்னும் ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. முதல்ல உத்தியோகம் வேணும் இல்லைங்களா? நல்ல உத்தியோகம் வேணுமே இல்லைங்களா? இப்போ உத்தியோகத்தில் இருக்கார், இன்னும் அதை விட நல்ல உத்தியோகத்தில் போகிறார் டிசம்பருக்குள்ள. ஆகவே வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் திட்டை, ஓகே, அந்த கோவிலுக்கு நான் சொல்கிறதுக்கான காரணம் நிறைய இருக்குது. ஏன்னா எனக்கு 1 நிமிஷத்தில் தான் நான் எல்லாம் சொல்லணும். திருமணத்திற்கும் சரி வேலைக்கும் சரி அந்த திட்டையை போய் அந்த குருவை போய் பார்த்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். நல்ல உத்தியோகம் முதல்ல கிடைக்கும், அப்புறம் திருமண வாழ்க்கை. ஓகேங்களா? நன்றி, வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். அரவிந்த் லைன்ல இருக்கீங்க, காரைக்குடியிலேருந்து பேசுறீங்க. அரவிந்த், நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. சார் 1/6/95 சார். ஓகே. எத்தனை மணிக்கு? 6 மணி 1 நிமிஷம் மாலை. எந்த ஊர்ல? திருப்பத்தூர்ல சார். இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ தேவகோட்டை பக்கம் சார். தேவகோட்டை பக்கத்தில் இருக்கீங்க. புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, லக்னம் உங்களுக்கு விருச்சிக லக்னம், கரெக்டா? கரெக்ட் சார். நெத்திலே ஒரு அடிபட்டு இருக்கோ சின்ன வயசுல? ஆமாம் சார், அடிபட்டு இருக்கு சார். ஆமாம். உங்கள் ஜாதகத்தில் 2 சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க. உத்தியோக உயர்வு, கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், அதனுடைய பலன் வர மாட்டேங்குது. பக்கத்திலே உட்காந்துட்டு காலாட்டிகிட்டு இருக்கான், அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நல்ல உத்தியோக உயர்வு, மன நிம்மதி, சந்தோஷம். எப்போ தான் எனக்கு இடமாற்றம் வரும் அப்படின்னா டிசம்பருக்குள்ளே வந்துடும். நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு எல்லாரும் சொல்லலாம், அது என்ன டிசம்பரில் அவ்வளோ ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. உச்சம் பெற்ற குரு மீண்டும் அவர் மிதுனத்துக்கு போகிறார். யதாஸ்தானத்துக்கு அவர் போகும்போது எல்லோருக்குமே வேலை வாய்ப்பு, இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார்.
அதனால தான் அந்த டிசம்பர்னு எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆகவே அதே ஃபார்முலாவில் உங்களுக்கு இடமாற்றம் வரும். திருமண வாழ்க்கையும் சரி, எதிர்காலமும் சரி, அற்புதமான வாழ்க்கை வரும். உங்கள் கையில் சூரிய ரேகை இருக்குது. 1 டிகிரி தொட்டு பார்த்தா உங்களுடைய உடல் சூடாக இருக்கும். சூரிய புத்திரர் நீங்கள், கரெக்டா? கரெக்ட் சார். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நல்ல மனைவி, நல்ல குடும்பம். உங்கள் வீட்டுக்கு வடக்கு புறமாக இருந்து பெண் வருவாள். படித்த பெண்ணாக இருப்பாள். குறுகிய நெற்றி, அடர்ந்த புருவம், இப்படிப்பட்ட அங்க லட்சணத்தோடு இருப்பாள். நான் சொன்ன கொப்புடையம்மன் திருக்கோவில் காரைக்குடி, உங்கள் வீட்டு அம்மாவை, உங்களுக்கு உண்டானவள் அவள், உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கே கொப்போடு காத்து கொண்டு இருக்கிறாள். அப்படிப்பட்ட கொப்புடை அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் நான் சொன்ன இந்த தாம்பூலம் வச்சு சுவாமிக்கு மாதுளம்பழம் வச்சு நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதே மாதுளம்பழத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. முதல்ல உத்தியோக உயர்வு, திருமண வாழ்க்கை, மன நிம்மதி, சந்தோஷம். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, நம்ம தாம்பூலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தாம்பூலம் கொடுக்கறதுக்கு ஏதாவது நேரங்காலம் பார்க்கணுமா? இரவு, அப்புறம் ஒரு மத்தியானம், காலையில், எல்லா வேலைகளிலையும் கொடுக்கலாமா? தாம்பூலத்துக்கு நேரங்காலமே கிடையாது. எப்போ வேணாலும் கொடுக்கலாம். காலையில், மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி. நம்ம வீட்டுக்கு யார் வந்து அப்படி சார் நான் போயிட்டு வரேன் சார், வரட்டுங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி தாம்பூலம் கையில் கொடுக்கறது கூடாது. தட்டில் வச்சு கொடுக்கணும். தாம்பூலத்தை வச்சு தட்டில் வச்சு கொடுக்கணும். இந்தாங்க தாம்பூலம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கக்கூடாது. அது தட்சணையாக மாறிடும். தட்சணை வேறு, தாம்பூலம் வேறு. தட்சணையை கொடுக்கறதையும் தாம்பூலம் கொடுக்கறதையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கூடாது. தட்சணையை கூட பவ்யமாக தரணும். எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தகுதி கொடுத்துருக்கானே, தட்சணையை கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதியை கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பவ்யமாக கொடுக்கணும். எப்போவுமே தானம் தரும்போது தலை குனிய வேண்டும். தானம் வாங்குறவங்களோட தானம் கொடுக்குறவங்களுக்கு பவ்யம் வேண்டும். ஆகவே நீங்கள் தாம்பூலம் தட்சணையாக கொடுக்குறீங்களா, தாம்பூலமாக கொடுக்குறீங்களான்னு தெரிஞ்சு கொடுக்கணும். ஓகே, அதை ஆணுக்கு கொடுக்குறீங்களா, பெண்ணுக்கு கொடுக்குறீங்களா, ராகு காலத்தில் கொடுக்குறீங்களா, யமகண்டத்தில், எந்த டைமில் கொடுக்கலாம், எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அந்த காலங்கள் அவங்களுக்கு பாதிக்குமா? ஒன்றும் பாதிக்காது. ஓகே. ஸோ ராவுகாலம், யமகண்டம், அந்த டைம் நேரம் எதுவுமே பார்க்க தேவையில்லை, தாம்பூலம் கொடுக்கலாம். தாம்பூலம் அனைத்தையும் கடந்தது. ஓகே, அது தவறாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுவதற்கு தாம்பூலம் மிகப்பெரிய உத்தம பலனை தரக்கூடியது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். ஹரி லைன்ல இருக்கீங்க, நீங்க சார் கிட்ட தொடர்ந்து பேசுங்க. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க. தஞ்சாவூர்ல இருந்து ஹரி. 8/9/82 ஈவினிங் 6:30, 6:25 இருந்து 6:30. இது யாருடைய ஜாதகம்? பையனோட ஜாதகம் சார். ஓ, அஸ்த நட்சத்திரம், கன்னிராசி. எப்படி சமாளிக்கிறீங்க இவனை? இல்ல சார், பரணி நட்சத்திரம் 8/9/2002. கரெக்ட்? இல்ல சார், 82, 1982. பார்த்தீங்களா, அதுதான் டைமு. அதை தான் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். 8/9/1982. கரெக்டா? ஆமாம் சார், கரெக்டு சார். ஓகே, நான் முதல்ல 2002ன்னு போட்டிருந்தேன். பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, லக்னம் வந்து இவருக்கு கும்ப லக்னம். ஓகே, என்ன சார் திருமண வாழ்க்கை இவருடைய ஜாதகத்தில் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. தொழில் பாதிக்குது, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில், மென்டல் ஸ்ட்ரெஸ், தூக்கமில்லை, மனோபயம், மனோகிலேச்சம். ஊர் விட்டு ஊர் போனால், இடம் விட்டு இடம் போனால் நல்லா இருக்கும். இப்போ அவர் எங்கே இருக்கார்? சென்னையில் இருக்கார் சார். சென்னையில் எங்கே சார் இருக்காரு? கிண்டி சார். கரெக்டாக கிண்டிலையா? ஆமாம் சார், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில். எனக்கு கொஞ்சம் அக்யூரேஸாக கொடுத்தீங்கன்னா நான் பரிகாரம் சொல்லுவேன். வந்து ஆதம்பாக்கம் சார், கரெக்டாக சொல்லணும்னா ஆதம்பாக்கம். வெரி குட், வெரி குட். இந்த ஈஸ்வரன் கோவில்னு ரொம்ப பழமையான கோவில் ஆதம்பாக்கத்தில், இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே, பழண்டியம்மன் கோவில் இறங்கின உடனே லெஃப்டில் ஈஸ்வரன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. ரொம்ப பழமையான கோவில், ஒரு 1100 வருஷ கோவில். அவ்வளோ பழமையான கோவில். அந்த கோவிலுக்கு இவனை போக சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் சுவாமிக்கே பண்ண சொல்லுங்க. முதல்ல திருமண வாழ்க்கையில் மேன்மை, நல்ல உத்தியோகம், மன அமைதி, சந்தோஷம், இது அத்தனையும் வரும். நான் சொன்னதனுடைய உண்மையான உள் அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? புரியுது சார். வாழ்க பலமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ஹேமலதா கோவையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, நீங்கள் சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஹேமலதா. சார் வணக்கம். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பேத்திக்காக கேட்கறனுங்க. கேளுங்க.
20/1/2010 காலை 9:42. ம், பேர் என்ன பேத்திக்கு? இனியா. இனியா, பேரே நல்லா இருக்கே, அருமையா இருக்கே. அதுக்கு தகுந்த மாதிரியே இருப்பாளே, அழகானவள், வட்டமான முகம், மாசி மறுவற்ற முகம், அகலமான நெற்றி, தெளிவான பெண்ணு. நம்ம நான் இவ்வளோ கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதை பற்றியுமே கவலைப்படாம படிப்பை சொல்லுமா அப்படின்னா, அப்போ நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சொன்னது என்னம்மா? தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருக்கேன் இல்லைங்களா? அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்கள், மாசி மறுவற்ற முகம், இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கணிச்ச ஜாதகம் சரியா அப்படிங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா? டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு விட்டுறணும். இவளுக்கு 7.5 சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நெக்லிஜென்ஸ் இருக்கக்கூடாது. இந்த 7.5 சனியில் திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் இவருடைய ஜாதகத்தில் இப்போ சனி மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனாலேயும் தயவு செஞ்சு திருநள்ளாறில் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் தானமும் வஸ்திர தானமும் செஞ்சுட்டு வாங்க. நெக்லிஜென்ஸ் போகும், படிப்பில் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், இந்த தாம்பூலம் வந்து ஒன்லி திருமணம் ஆனவர்களுக்கு தான் கொடுக்கலாமா அல்லது அனைத்து தரப்பினருக்கும் கொடுக்கலாம்? எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே கிடையாதுமா. கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், குழந்தை பெற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த வச்சுங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் எனக்கு மறுபடியும் திருப்பி எனக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். இது பரஸ்பரமான அன்பையும் உங்களது சந்தோஷத்தையும் வாழ்த்தையும் சொல்லக்கூடியது. சார், உங்கள் மனசில் எவ்வளோ குறை வேணாலும் இருக்கலாம், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இனிமேல் உங்கள் அந்த குறையெல்லாம் போயிட்டு மன சந்தோஷமாக அவர் சொல்ல வேணாம், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு வாசப்படி இருக்குது இல்லைங்களா? அந்த வாசப்படியை நினச்சி அவர் கஷ்டப்படலாம். ஆனால் இந்த தாம்பூலம் கொடுக்கும்போது உங்கள் வீடு சுபிட்சமாக இருக்கும். சரி, ஓகே, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. யார் கொடுக்கலாம்? ஒன்லி திருமணமானவர்கள் கொடுக்கலாமா, இல்லை வீட்டில் வந்து பசங்க இருப்பாங்க அவங்க கூட கொடுக்கலாமா? வயது வித்தியாசம் என்பதே கிடையாது. சின்ன குழந்தை கூட உங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். சின்ன குழந்தை பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, அது வாழ்த்தி கொடுப்பதல்ல, வாழ்த்த வேண்டி கொடுப்பது. ஓகே, நீங்கள் உடனே நினைச்சுங்க, சார் தாம்பூலம் கொடுத்து நீங்கள் எப்படி பெரியவங்களை வாழ்த்தலாம், பேத்தி எப்படி தாத்தாவை வாழ்த்தலாம், அப்படி இல்லை. தாத்தா என்ன நீங்கள் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி அவள் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறா. தாம்பூலம் வாங்கிக்கிட்டு நீ நல்லா இருமா அப்படின்னு வாழ்த்துறீங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். சக்தி பிரியா சிவகங்கையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம். எனது பெயர் சக்தி பிரியா. என் மகளுக்கு பார்க்க போறேங்க. சொல்லுங்க. பொண்ணோட பேரு யஸ்மிதா. டேட் ஆஃப் பர்த் வந்து 8/5/2012 செவ்வாய்க்கிழமை இரவு 7:50க்கு பிறந்தா சார். இப்போ எந்த ஊர்ல இருக்கா? திருப்பத்தூர் சார், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். சிவகங்கை மாவட்டம், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஆமாங்க சார். கரெக்டா? ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுக்கும் இவளது பிரச்சனைக்கு முடிவு எடுக்க தெரியவில்லை. கோல்டு, காஃபு, சளி சம்பந்தமான பிரச்சனைகள், சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு அடியோ அல்லது முகத்துல ஒரு மருவோ ஏதோ ஒன்று இருக்கு முகத்துல. புத்திசாலியான பொண்ணு, நல்ல பொண்ணு. இவளது ஜாதகத்துல செய்கிற தொழிலும் நல்ல படிப்பும் நல்ல வாழ்க்கையும் அமையுமா? அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கும், நல்லா படிக்கணும். ஆனா இப்ப கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அடிக்கடி கோல்டு, காஃபு, இஎன்டி ப்ராப்ளம் நிறைய இருக்கு. டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். அப்படியே பாருங்க, இந்த மாதிரி மூக்கு நோண்டுறதோ, இப்படி ஒரு மேனரிசமோ, காது நோண்டுறதோ, வாயில பல்லு கடிக்கிறதோ, நகத்தை அப்படின்னு ஒரு மேனரிசம் இருக்கு. அந்த மேனரிசம் போகணும். மேனரிசம் போனால் இஎன்டி ப்ராப்ளம் போகும், படிப்பு நல்லா இருக்கும், அரசாங்க உத்தியோகம் நல்லா இருக்கும். அடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தெளிவான முடிவு கொடுக்கிற இவரது வாழ்க்கைக்கு முடிவெடுக்க தெரியலன்னா, பௌர்ணமி விரதம் இருந்து பௌர்ணமி நாளில் லலிதா சகஸ்ரநாமத்தை நிலவை பார்த்து நிலவே லலிதாவாக நினைச்சு அந்த சுவாமிக்கு வந்து இவளை வந்து சகஸ்ரநாமத்தை சொல்லுங்க. அற்புதமான தெளிவான சிந்தனைகளும் உடல் ஆரோக்கியம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக பரிமளா சேலத்திலிருந்து இணைஞ்சிருக்கீங்க, சார் கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சேலத்திலிருந்து பரிமளா பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். பொண்ணு பேர் நிவேதாங்க சார். 16/9/1999.
16/9/1999. எத்தனை மணிக்கு? இது 6:30 மணிக்குங்க சார். 6:26 PM வியாழக்கிழமை. வெரி குட், கரெக்ட். சார் வந்து பாப்பா கல்யாணம் வந்து எப்படி அமையும் சார்? தாய் தகப்பன் சொல்ற மாதிரி பண்ணிக்குமா, இல்ல அது ஏதாச்சும் பிரியப்பட்டு எடுத்துருமா? இவருடைய ஜாதகத்தில் புதன் வந்து மூல திரிகோணத்தில் இருக்கான். எதுவாக இருந்தாலும் தாய் இடத்துல ஒரு வார்த்தை கேட்பா. தெளிவான சிந்தனை கிடையாது, தீர்க்கமான முடிவு எடுக்க மாட்டா, ஒரு குழப்பமான ஸ்டேஜில் இருக்கிறா. இவளுடைய காலங்கள் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, கேது மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கேது மகாதிசை தெளிவான முடிவை தராது. புரியுதமா? சரிங்க சார். அதுக்கு நாங்க என்ன பரிகாரம் வச்சிருக்காங்க சார்? இவ எந்த ஊர்ல இருக்கா அதை சொல்லுங்க. அவ வந்து சென்னையில ஒர்க் பண்றாங்க சார். ஒர்க் பண்ற இடம் சென்னை. நாங்க அப்பா அம்மா வந்து சேலத்துல இருக்கிறாங்க சார். நாங்க 2 பேரும். சென்னையில எங்கம்மா இருக்காங்க? சென்னையில வந்து கேளம்பாக்கத்துல ஒர்க் பண்றாங்க சார், ஐடி கம்பெனில. கேளம்பாக்கத்துல தங்கி இருக்கிறதுமா? தங்கி இருக்கிறது ஹாஸ்டல்ல தாங்க சார் தங்கி இருக்கா. அதான் எங்க? அதுவும் கேளம்பாக்கமா? அதான் அங்கேயே தாங்க சார். ஓ, ரொம்ப ஊருக்கு வெளியே இருக்காளே, சிட்டிக்குள்ளே வந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கும் சின்ன பொண்ணு இல்லையா, அதனால் இவ போயிட்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்க சார். நாங்கள் என்ன தாய் தகப்பன் பரிகாரம் பண்ணலாமாங்க சார்? இல்லை, நான் ஒன்று சொல்கிற மாதிரி கேளுங்க. இவளை ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோலவிடி அம்மன் திருக்கோவில் இல்லைன்னா முண்டக கன்னியம்மன் கோவில் திருக்கோவில் மயிலாப்பூர், இந்த 2 கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அந்த அபிஷேகம் பண்ண தண்ணிய முகத்துல தெளிக்க சொல்லுங்க. முதல்ல தீர்க்கமான முடிவும் தெளிவான சிந்தனையும் இவளுக்கு வரும். அந்த முடிவு தெளிவா இருப்போம், அது வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ரகு திண்டுக்கல்ல இணைஞ்சிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து சார் கிட்ட உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. ரகு வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். என் பேரு என் பையனுக்கு கேட்கணும் சார். சொல்லுங்க. 18/6/1999 சார். ஓகே. பிறந்த தேதி 5:58 சார், மாலை. பேரு மெர்வின் கிஷோர் சார். மெர்வின் கிஷோர். இப்ப எந்த ஊர்ல இருக்கார்? நாங்க வந்து திண்டுக்கல் மாவட்டம் சார். பையன் வந்து பாண்டிச்சேரியில ஒர்க் பண்றாப்ல சார். மணக்குள விநாயகர் திருக்கோவில், அந்த கோவிலுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு முதல்ல அபிஷேகமோ அர்ச்சனையோ பண்ணி அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை முகத்தில் தெளிக்க சொல்லுங்க. முதல்ல உத்தியோகம், தரித்திரம் போகும், மன சாந்தியும் மன நிம்மதியும் வரும். அதே மாதிரி மேற்கொண்டும் படிக்கலாம். இவனது ஜாதகத்தில் 2ஆம் வீட்டுக்குரியவன் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். வயிறு மாத்திரம் ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ அல்சரோ சரியாக சாப்பிடாததோ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவனுக்கு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். நல்லபடியாக படிக்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ரகு. தாம்பூலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் தாம்பூலம்னா என்ன கொடுக்கலாம்? வீட்டில் சில நேரத்தில் எப்பவுமே வெத்தலை சில பேர் வீட்டில் இருக்காது, ஏதோ ஒரு பொருள் இருக்காது. குறைஞ்சபட்சம் தாம்பூலம்னா என்ன கொடுக்கலாம் வீட்டில் இருந்து? தாம்பூலம் சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு வெத்தலை கண்டிப்பாக வேணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வெத்தலை கண்டிப்பா இருக்கும். இந்த காலத்தை பத்தி பேசுறேன் சார். இந்த காலத்துல வந்து அந்த வெத்தலையே இப்போ போட்டுக்கிறது இல்லை. பல்லு கரையாகுது, சுவை மறந்து, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது, ஏதோ அவங்களுடைய சொல்றாங்க. ஆனா நீங்க கோயிலுக்கு போனா கூட வெத்தலை தான் வாங்கிட்டு போறோம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் இந்த வெத்தலை இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் பழம் தராங்க. இந்த வெறும் பழம் தர்றதை விட கொட்டைகள் நிறைந்த இந்த கொய்யா பழம், மாதுளம்பழம் இதெல்லாம் இந்த வெத்தலையில் வச்சு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 2 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு கூட 2 வெத்தலை தான் தருவாங்க போகுது. அந்த மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் 1 பைசாவுக்கு ஒரு வெத்தலை ஒரு இதுன்னு எவ்வளோ இருந்தது. இப்போ 1 ரூபாய்ன்ற கணக்கில் போயிடுச்சு. வெத்தலையினுடைய வேல்யூ கூட கூடியிருக்கு. ஆகவே வெத்தலை கொஞ்சம் வாங்கி வச்சிங்க. கொஞ்சம் நீங்களும் உங்களுக்கு இன்னொரு ரகசியம் தெரியுங்களா? எப்பவுமே ஜோதிட ரீதியாகவே பேசிகிட்டு இருந்தா கொஞ்சம் ராக ரீதியாகவும் பேசணும் இல்லையா? இந்த வெத்தலை தாம்பூலம் போட்டுக்கிட்டு பாடக்கூடிய கிருத்தீஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கிருத்தீஸ் பாடணும். தாம்பூலம் போட்டுக்கிட்டு தாம்பூலம் போடும்போது எப்படி அந்த மடித்து போடணும், அதை போடும்போது என்ன விதமான ராகம் பாடணும், இந்த மாதிரி ஸ்வர ராகம் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகத்திலே இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு சங்கீதத்தில் ஞானம் இல்லை. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் சங்கீதத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. நோ டவுட் ஜோதிடத்தில் நான் நம்பர் 1. சங்கீதம் நான் போய்
பேசினா நல்லா இருக்கும், பாடினா. ஆகவே நீங்க சொன்னோம் சார். அது வந்து அந்த ராகத்தை பாடக்கூடிய இன்னி கூட தஞ்சாவூர் சைடில் போனீங்கன்னா அவங்களெல்லாம் அனுபவிக்க தெரிந்தவர்கள். இந்த தாம்பூலம் சாப்பிட்ட பிறகு இந்த தாம்பூலம் போட்டு ராகத்தை பாடி தாம்பூல கிருத்தீஸ்னு பேர், அதெல்லாம் பாடி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த. நான் நினைக்கிறேன் தாம்பூலம் அந்த ராகம் வந்து மோகனம்னு நினைக்கிறேன். என்னன்னு கரெக்டா தெரியாது. இன்கேஸ் வந்து நேர்கள் பார்த்து தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அந்த தப்பா இருந்தா இவங்களை கேளுங்க. ஏன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஜோதிடத்துக்கு மட்டும்தான். ராகத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. மோகனமோ கல்யாணியோ அதுக்கு அந்த கல்யாணிக்கு பொறுப்பு இந்த காயத்ரி தான். ஓகே சார். அதே மாதிரி இப்போது ஆண்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கலாம், அந்த காலத்தில் கொடுத்தாங்க, இப்போ கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. ஸோ ஆண்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் என்ன தாம்பூலத்தை கொடுக்கலாம்? அதே தான்மா, தாம்பூலத்துக்கு வந்துமா ஒரு பழம் வேணும், கொஞ்சம் பூக்கள் வேணும். ஆண்களுக்கு பூக்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நறுமண பூக்களும் நல்ல நிறங்கள் உள்ள பூக்களும் நீங்கள் அதில் வச்சு கொடுக்கறதுங்கிறது மனமும் குணமும் தரக்கூடியது பூக்கள். அது ஒரு நாளைக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஓகே. அந்த பூக்களினுடைய பின்னாடி ஏன் நீங்கள் பூ வைக்கிறீங்கன்னு தெரியுமா? அது நெக்ஸ்ட் ஒரு இதில் பார்க்கலாம் சார். அதை பற்றி பின்னாடி வைக்கிறது தயவு செஞ்சு பெண்கள் எல்லோருமே தன்னுடைய தலையின் பின்னாடி வைக்கிறது சிறுமூளையின் அருகில் இருக்கிறதுனால, அந்த வாசனை சிறுமூளைக்கு போகிறதுனால தீர்க்கமான இரத்த ஓட்டமும் தெளிவான சிந்தனையும் தெளிவான முடிவும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்ப வந்து பெண்களுக்கே இது வந்து அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. ஆண்கள் கூட பெண்கள் மாதிரியே இது வச்சு பூக்கள் வச்சுட்டு இருந்தாங்க. பூக்கள் வந்து ஆண்களுக்கும் உரியது. இப்ப நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ இங்கே வைப்போம். ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் குடுமி வச்சு அந்த குடுமியில் வந்து பூக்கள் வச்சுட்டு இருந்தாங்க. இது பெண்களுக்கு உரியது தான். சாஸ்திரங்கள் எப்பவுமே இவர்களுக்கு மட்டும்தான் உரியதுங்கிறது இல்லை, எல்லாருக்கும் உரியது மட்டும். ஒரு நேரம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் சார். நீங்க உங்களுக்கு மட்டும்தான் பூக்கள்னு சொன்னா நான் எப்படி விடுவேன்? பாலாமா மதுரையில இருந்து பேசுறீங்க, நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் ஐயா, பாலம்மாள் மதுரையில இருந்து பேசுறேன். என்னுடைய பையனுக்காக கேக்குறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. 28/9/1999 செவ்வாய்க்கிழமை மாலை 3:15 மணியா. ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்க. மதுரையில எங்க இருக்கார் உங்க புள்ள? பேர் என்ன? வடிவேல் ஆகாஷ் பையன் பேரு. மதுரையில தெற்குவாசல் ஏரியாவுல இருக்கிறாங்க ஐயா. மீனாட்சி அருமையான புள்ள. 2 கேள்விதான். 1 திருமண வாழ்க்கை, 2 வேலை. அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா ஐயா? 100% தொடர்ந்து 5 வருடங்களா அரசாங்க உத்தியோகத்துக்கு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறாருங்க. 100% கிடைக்கும். எனக்கு யாதொரு பயமும் கிடையாது. ஏன்னா உங்க ஊருக்கு பக்கத்திலேயே இம்மையில் நன்மை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோவில்ல போயிட்டு இவனை நிக்க வச்சிங்கன்னா காலையில பால் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னாலே 3 வாரம் பண்ணி பாருங்க. அதற்கான ஆயுத்தங்கள்லாம் செய்ய சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க, எக்ஸாம் போக சொல்லுங்க. தாராளமாக அரசாங்க உத்தியோகம் இவனது ஜாதகத்துல உண்டு. ஏன்னா மூல திரிகோணத்துல புதனோடு சேர்ந்த சூரியனோடு இவனுக்கு கன்னி ராசியில இருக்கார் இவரது ஜாதகத்துல. ஆகவே தாராளமாக கிடைக்கும். நான் சொல்றதுக்கு வேற ஒரு ப்ரூஃப் தரட்டுங்களா? அப்போ அது நம்புறீங்களா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இவன் உடம்புல எத்தனையோ அடிப்பட்ட தழும்புகள் எல்லாம் அடிபட்டு மறைஞ்சு போச்சு. ஆனா 2 தழும்புகள் மட்டும் மாறாத தழும்புகளாக இருக்கு. கரெக்டா? சரிதாங்க ஐயா. அது இருந்தா நான் சொன்ன அரசாங்க உத்தியோகம் தான் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக வெள்ளையங்கரை இணைஞ்சிருக்கீங்க, நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வெள்ளையங்கிரி, திருப்பூருங்க. சொல்லுங்க சார். 2/3/1979ங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிங்க. வெரி குட். இது யாருக்கு ஜாதகம்? எனக்கு தான் சார். உங்க பேரு? வெள்ளையங்கிரிங்க. அற்புதமான ஜாதகம். ஆனால் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்கீங்க. சார், என் ஜாதகம் பார்க்குறீங்களே, ஏதாவது தப்பான ஜாதகமாக பார்த்தீங்களா? அது எதுக்கு சார்? 46 வயசு ஆகுது, ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு எப்போ தான் நிம்மதி வரும்? இந்த ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறீங்க. கரெக்டா? சார். திருமண வாழ்க்கை ஆகட்டும், படிப்பாகட்டும், வேலையாகட்டும், பலவித சோதனைகளுக்கு அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க.
உங்கள் ஜாதகத்தில் சனியும் பகை பெற்று போகிறார், சூரியனும் பகை பெற்று போகிறார், புதனும் மூல திரிகோணத்தில் போய் மாட்டிக்கிறார். அவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாலேஜபிள் பர்சன், புத்திசாலியானவர், அன்பானவர். ஒரு சின்ன சமாச்சாரம் சார், நீங்கள் தயவு செஞ்சு ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. அந்த அக்னி கடலில் குளிச்சுட்டு, அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் பூர்வ ஜென்ம கர்மம் தீரும், வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி வெள்ளையங்கிரி. வெள்ளையங்கிரி இந்த நேயரோட வந்து இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய இந்த தாம்பூலத்தை பற்றியான விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்களையும் நீங்கள் வந்து நேயர்களுக்கு அழகாக சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். இந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரிய ரகசியம் இன்னைக்கு எத்தனையோ வாரமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வாரம் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நான் பார்த்த அத்தனை ஜோதிடமும் பரணி நட்சத்திரம் மேஷராசி. ஒரு 2 பேரோ 3 பேரோ தான் மற்ற நட்சத்திரங்கள். அதுலேயும் இன்னும் 2-3 பேர் வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி. மேஷராசியிலேயே இன்னும் வேறு நட்சத்திரங்கள் உள்ளவங்க தான் வந்தாங்க. இந்த நாளினுடைய நட்சத்திரம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு புதிய அனுபவமாக எனக்கு இருந்தது. இருந்தாலும் அடுத்த சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு மீண்டும் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நன்றி வணக்கங்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நேயர்களே, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு 4 மணி செய்தி தொகுப்பில் இணையலாம்.